நேயர்களே, இன்றைக்கு அமெரிக்கா ஈரான் போரில் அமெரிக்க அதிபர் ரொம்பவே கொதிநிலையில் இருக்கார். மிக மோசமாக உலகத்தில் 3ஆம் தர பேச்சாளனை விட கேவலமாக பேசுகிறார். நான் இங்கே வார்த்தையால் பதிவு செய்ய முடியாத அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் FUC அப்படின்ட்டு புள்ளி புள்ளி வைக்கிற அளவிற்கு ஒரு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பைத்தியக்கார பயல்களாக நீங்கள் ஹர்மூஸ் ஜலசந்தியை திறக்கணும், இல்லைனா செவ்வாய்க்கிழமை நரகத்தில் வாழ வேண்டி வரும் அப்படின்னு பயங்கரமான வார்த்தைகள். ஹர்மூஸ் நீர்வழி பாதையை அடுத்த 48 மணி நேரத்தில் திறக்கலைன்னா ஈரானுடைய மின்சார கட்டமைப்புகளை தாக்கி அவர்களுக்கு நரகத்தை காட்டுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். கடந்த 26ஆம் தேதி வழங்கிய 10 நாட்கள் கெடு இன்று மாலையோடு முடிவாகிறது. இன்றைக்கு திங்கட்கிழமை 6 மணி. இன்னும் 2 நாட்களுக்குள் ஹெர்மூஸ் நீர்வழிப்பாதையை திறக்காவிட்டால் மோசமான பின்விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் அச்சுறுத்தியிருக்கிறது மட்டுமல்ல, அப்படி தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்காக மொத்த வளைகுடா நாடுகளே நாங்கள் நரகமாக மாட்டிவிடுவோம் என ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது. மொத்த வளைகுடாவையும் நரகமாக மாற்றினால் அமெரிக்கா தனது தாக்குதலை விரிவுபடுத்துமா? இதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. தற்போது மத்திய கிழக்கில் நிலைமை ரொம்ப மோசமாகி வருகிறது. ஈரானுடைய புரட்சிகர IRGC மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறது. IRGCனுடைய இராணுவ தலைமையகத்தினுடைய செய்தி தொடர்பாளரான இப்ராஹிம் சொல்ஃபஹாரி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி பதட்டம் நீடிச்சா இந்த பகுதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு நரகமாயிரும், ஈரானை தோற்கடித்து விட்டோம் என்ற அவர்களது மாவை அவர்களே சகதியிலே சிக்க வைத்திடும் அப்படின்னு இப்ராஹிம் சொல்ஃபஹாரி கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் அதிபர் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் விடுத்துள்ள எச்சரிக்கைகள் என்பது அமெரிக்காவுடைய கையேறு நிலை, பதட்டம், ஆன்சைட்டி, அன்சர்டினிட்டி, ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனமான செயல்களை வெளிப்படுத்துகிறது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் நரகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் என்பதே இங்கு செய்தி எனவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த நிலையில் அமெரிக்க வீரர்கள் 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் உலகத்தை உருக்குலைக்கிறது. என்ன காரணம்? அமெரிக்காவினுடைய விமானி ஒருவர் F-15E மூலம் குதித்து உயிர் தப்பி மலைகளுக்குள் அவர் மறைந்திருந்ததை தேடுவதற்கு $60,000 அமெரிக்க டாலர்களை அறிவிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா பெரும் படைகளோடு உள்ளே நுழைந்தது. 2021 அந்த படைகளை எதிர்ப்பதற்காக மஜீத் AD-8 மூலம் ஈரானுடைய உள்நாட்டு தயாரிப்பான ரேடார் இல்லாமலே மானிட்டர் பண்ணக்கூடிய, கண்காணிப்பு செய்யும் இந்த ரேடார் இல்லாத இந்த மிஷின் மூலம் தாக்குதல்களை நடத்தி அமெரிக்கா பெரிய பின்னடைவை சந்தித்ததாக கூறப்படுகிறது. மலைகளிடையே மறைந்து அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உலகின் கவனத்தை ஈர்த்தது என்பதுதான் உண்மை. இது பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு அவமானம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அமெரிக்கா இந்த தாக்குதலில் தாங்கள் வெற்றி பெற்று தனது வீரரை காப்பாற்றி விட்டதாக அவர்கள் புலங்காகிதம் அணிந்து வரும் நிலையில் அமெரிக்கா தற்போது எதெல்லாம் இழந்திருக்கிறது என்று நாம் இப்பொழுது 2வது பார்ப்போம். ஒரு தாக்குதலில் ஒரு வீரனை காப்பாற்றுவதற்காக 2 ஹெர்குலஸ் விமானங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். 2 ஹெலிகாப்டர்கள், அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய C-130 அண்ட் பிளாக் ஹாக் ஃபுல்லி டெஸ்ட்ராய்ட் பை ஈரான் ஆன்கோயிங் அட்டாக் சென்று கொண்டிருந்த அதில் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. US-60 ஹெலிகாப்டர், இதில் மொத்தமே இந்த US-60ல் 64 விமானங்களில் 2 விமானங்கள் அது தாக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான அமெரிக்க வீரர்கள் சென்றார்கள். ஏராளமான குண்டுகள் வீசப்பட்டது. ஈரானுடைய பராஸ் படை அணி சம்பவ இடத்திற்கு சென்று தாக்குதல் நடத்தி இந்த தாக்குதலின் மூலம் 100 பேர் அளவிற்கும் சாப்பர்களை எல்லாம் இழந்து அமெரிக்கா தப்பி ஓடிவிட்டது. இதை ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது வெற்றி அல்ல. இந்த தாக்குதலிலே சபாநாயகர் பக்கர் ஹலிபாப் எக்ஸ்தலத்தில் என்ன சொன்னார் என்று நாம் பார்ப்போம். அவர்தான் இப்பொழுது உச்சபட்ச தலைவராக இருக்கிறார். திரு பக்கர் ஹலிபாப் தனது எக்ஸ்தல பதிவே இந்த படத்தை எடுத்து போட்டிருக்காரு. போட்டு சுக்கு நூறாகி கிடக்கும் அமெரிக்க விமானங்கள், இந்த ஃபோட்டோவை பகிர்ந்து உலகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி, அமெரிக்கா வெற்றி பெற்றதாக கூறினாலும் இழப்பு மிகுந்த அதிகம். ஒரே ஒரு வீரரை
காப்பாற்ற நூற்றுக்கணக்கில் இழந்திருப்பதும், ஏராளமான சாப்பர்கள் எல்லாம் இழந்து அவர்களுக்கு பின்னடைவு என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஏராளமான அமெரிக்க வீரர்கள் பலி. இதுவரையில் அமெரிக்க வீரர்கள் திரும்பிய நிகழ்வு குறித்த எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை அப்படிங்கிற செய்தியும் வருது. கடும் நடவடிக்கையின் மூலம் ஈரான் எடுத்திருக்கிறது. 2 ஹெர்குலஸ் விமானங்களில் மட்டுமே குறைந்தது 20 பேர்கள் இருப்பார்கள், அந்த 2ல் மட்டுமே. அப்போ மீதி உள்ளதெல்லாம் நிறைய பேர் இறந்திருக்கலாம். 50 பேர் இறந்திருக்கலாம், 60 பேர் இறந்திருக்கலாம், 40 பேர் இறந்திருக்கலாம், 100 பேர் கூட இறந்திருக்கலாம் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த தாக்குதலை என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு சிறிய, அதாவது இந்த பகுதி ஹெர்மூஸினுடைய பக்கத்தில் இருக்கும் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகள், இதில் அதிகமாக பாதுகாப்புக்கான போர் நடக்கக்கூடிய இடங்கள் அல்ல. இங்கே இறங்கின உடனே அவர்களுடைய பராஸ்படைகள் எமர்ஜென்சிக்கு வந்தாங்க. அப்போ நேரடியாக போர் நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை இந்த போர் மூலம் அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய படிப்பினை. கர்குலி இறங்கினாலும் காலியாகி விடுவார்கள். இது குறித்து ஆக்சியோஸ் செய்தி நிறுவனத்தில் அறிவுசார் தளத்திலிருந்து பராக் டேவிட் ஒரு கருத்து எழுதியிருக்கிறார். அந்த கருத்து ரொம்ப முக்கிய காரணியாக விளங்குகிறது. அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை வைக்கோல் பொதியிலே ஊசியை தேடிய கதை தான். மறைந்திருந்து விமானி தெர்மல் இமேஜ் தேடுதல் கண்டுபிடித்து விட்டதாக அமெரிக்கா அறிவித்தாலும் அது அறிவித்தது உண்மைதான், அதில் பொய் அல்ல. ஆனால் அமெரிக்கா இழந்தது ஏராளம், இழந்தது ஏராளம், இழந்தது ஏராளம். இதற்கிடையிலே ஈரானுடைய தாக்குதல்களில் ஈரானுக்கு பெரும் சேதாரம். 30,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள், 30,000த்திற்கும் மேற்பட்ட காயமடைந்தார்கள். மக்கள் 43 லட்சம் மக்கள் வெளியேறிவிட்டார்கள். 10,000த்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். 3,500 என்றால் அது கூட இருக்கலாம், குறைந்து இருக்க வாய்ப்பில்லை. அடுத்து 3வதாக, இன்றைக்கு பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட் ஸ்டக் பை ஐடிஎஃப் எங்க ஈரானில் 120 டார்கெட்டில் அட்டாக் பண்ணியிருக்கிறதாக, அதாவது தெற்கு மேற்கு சவுத் வெஸ்ட் குசஸ்தான் ப்ராவின்ஸில் இதில் 170 ஈரானுடைய வீரர்கள் wounded on this attack. ஈரானுடைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி தாக்கப்பட்டிருக்கிறது, அலுமினியம் ஃபேக்ட்ரி தாக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோகெமிக்கல் ஹப் இஸ் ஆன்கோயிங் பின் அட்டாக். ஈவன் செக்யூரிட்டி கவுன்சில் ஹேஸ் பீன் கண்டெம்ட் திஸ் அட்டாக். இப்போது உலகப்போர் தொடங்கிட்டதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். உலகப்போர் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இனி என்ன உலகப்போர் தொடங்க வேண்டும்? இந்த போரில் மத்திய கிழக்கு ஈடுபட்டிருக்கிறது, இந்த போரில் அமெரிக்கா ஏற்பட்டிருக்கிறது, இந்த போரில் இஸ்ரேல் ஏற்பட்டிருக்கிறது, ரஷ்யா ஏற்பட்டிருக்கு, சீனா ஏற்பட்டிருக்கிறது, வடகொரியா ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பக்கம் இல்லாமல் ஏமனுடைய குழு ஏற்பட்டிருக்கிறது. லெபனான் போரில் இருக்கிறது. சிரியாவை தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. சிரியாவை முதல்ல அழிச்சிட்டாங்க அமெரிக்க தளங்களை. இதற்கிடையில் குவைத், பஹ்ரைன், 4வதாக சவுதி அரேபியா மற்றும் சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க தளங்களும் முழுமையாக தாக்குதல். முதலாக சிரியாவினுடைய அமெரிக்க தளங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லா தாக்குதல் பெரிய அளவில் நடந்திருக்கிறது. சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் முற்றாக காலி செய்யப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தெற்கு லெபனானில் உள்ள ஒரு பலந்த நிலப்பரப்பை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பெஞ்சமின் எடுக்கிற நடவடிக்கை. இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் புதிய உத்தரவுகளை பிறப்பித்தார். ஈரானினுடைய நட்பு அமைப்பான ஹிஸ்புல்லாவிடம் இருந்து வரும் தாக்குதல்கள் கடந்த முறையை விட மிக கொடூரமாக இருக்கிறது. தங்களை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு இந்த பகுதியை ஒரு பஃபர் ஜோனாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். சிரியா பஃபர் ஜோன், லெபனான் பஃபர் ஜோன், கஸா பஃபர் ஜோன். ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் இருந்து இஸ்ரேலின் வடக்கு எல்லை பகுதி முழுமையாக பாதுகாப்பானவை என்று இஸ்ரேல் கருதும் வரை இவ்வாறாக புதிதாக உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு மண்டலத்திற்குள் வசிக்கும் சுமார் 6 லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் வரை திரும்பக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த போரில் நாம் புரிந்து கொள்வது மிக முக்கியமாக அமெரிக்க அதிபருடைய கொதிநிலை. அவர் ஏற்கனவே 48 மணி நேரம், அதற்கு பிறகு 5 நாட்கள், அதற்கு பிறகு 10 நாட்கள், தற்போது 48 மணி நேரத்தில் போர் நிறுத்தப்படவில்லை என்றால் நரகத்தை காண்பிப்போம். இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியில் குறிப்பாக ஈரானுக்கு வலம் பொருந்திய நாடாக இருப்பதற்கான ஆச்சரியத்துக்குரிய காரணிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலக்கீழ் சுரங்கப்பாதையின் அவர்களின் இரகசிய குடோன்களில் ஆர்சனில் வைக்கப்பட்ட ஏராளமான ஆயுதங்கள், மிக முக்கியமாக கஸ்பியன் வழியாக ரஷ்யா கடல் பகுதி வழியாக அனுப்புகிற ஆயுதங்கள், ட்ரோன்கள்,
ரஷ்யாவிற்கு அவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் உக்ரைன் தாக்குதலில் பலனை கொடுத்தார்கள். அதற்கு பகரமாக மட்டுமல்ல, நீண்டகால நட்பாக அவர்கள் ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறதும் செய்மதியின் மூலமாக துல்லியமான தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு, அதாவது ஈரானுக்கு மிக அதிக உதவிகளை ரஷ்யா செய்கிறது. வடகொரியாவில் இருந்து கொடுக்கப்பட்ட பல ஆயுதங்கள் ட்ரெயின் மூலமாக சீனாவுக்கு வருகிறது, ரயில் பாதை, இருப்பு பாதை வழியாக. அது நேரடியாக இருப்பு பாதையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படும் இந்த ஆயுதங்கள் சீனாவுக்கு வந்து சீனாவிலிருந்து கப்பல்களின் மூலம் அது ஈரானுக்கு செல்கிறது. அப்போ சீனாவுடைய ஆயுதங்கள், வடகொரியாவினுடைய ஆயுதங்கள் என்ற பெரும் பொருட்செலவில் ஆயுதங்களுக்கு பற்றாக்குறையற்ற ஒரு நிலையை பெரும் 3 நாடுகளும் அவர்களுக்கு சப்ளை செய்கிறார்கள். ஏற்கனவே 40 ஆண்டுகளாக அவர்கள் தயாரித்திருக்கிற ஆயுதங்கள், கடந்த முறை பெற்ற அனுபவம், தற்போது அமெரிக்க படைகளை, CIA உளவு அமைப்பை 3 மாடியை ரியாதில் காலி செய்தது வரைக்கும் எல்லாவற்றையும் அவர்கள் துல்லியமாக தாக்குவதற்கு ரஷ்யா, சீனா உதவி. செய்மதி படம் கொடூரமான ஆயுதங்களை கொடுத்து, அதாவது நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய டியூகோ கார்சியாவில் வீசப்பட்ட முசுடு ஏவுகணை என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இது வடகொரியாவின் ஆயுதம். இந்த முசுடு, இதன் தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு கொடுத்துதான் அதில் பல மாற்றங்கள் செய்யாமலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த போரில் அவர்கள் மடிவதற்கோ கீழ் வைப்பதற்கோ சாத்தியம் அல்ல அல்ல அல்ல. இரண்டாவது பாயிண்ட், பொருளாதாரத்திற்கும் ஆதரவு கொடுக்கிறது மட்டுமல்லாமல் 15க்கும் மேற்பட்ட அமெரிக்க தளங்கள் இன்க்ளூடிங் ஈராக், சிரியாவை நாசம் செய்து விட்டார்கள். மத்திய தரைக்கடல்ல பல லட்சம் கோடிக்கணக்கான ஆயுதங்களை கொடுத்தும் ஒரு கல்லை கூட எதிரான நிலையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், குவைத் மற்றும் சவுதி மௌனியாகி போயிருக்கிறது. ஒரு கல்லை கூட எடுத்து வீச தயவில்லை. அதற்கு காரணம் என்ன? ரைட். அதற்கடுத்து மிக முக்கியமாக பஹ்ரைனில் இருந்து 1500 மாலுமிகள் உட்பட 8000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அல்லது வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அவர்கள் இனி மத்திய கிழக்கில் தாமதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையோ என்று எண்ண தோன்றுகின்றது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய கடற்படை தளங்களை பயங்கரமாக காலி செய்து விட்டார்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய டீசாலினேஷன் பிளான், அதே போன்று நிறைய கம்பெனிகள் அனைத்தும் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ட்ரோன் தொழிற்சாலைகள், அலுமினிய ஃபேக்ட்ரிகள், கெமிக்கல்ஸ், அதே மாதிரி ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் பற்றி எரிகிறது. நாம் ஈரானும் பற்றி எரிகிறதை பற்றி சொல்லிவிட்டேன். ஈரானில் அலுமினிய ஃபேக்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் ஃபேக்ட்ரி, அதே போன்று ஈரானுடைய சிமெண்ட் வர்த்தக ஆலைகள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேருக்குமே அடிதான். இப்போது இந்த போரை நிறுத்துவதற்கு நரகத்தை திறந்தேன் என்றால் அவர்கள் சொர்க்கத்தை திறக்கப் போவதில்லை. அவர்கள் இன்னும் கடுமையான நரகத்தை இவர்களின் மீது திறக்கப் போகிறார்கள். அமெரிக்கா சரண்டர் ஆகுவதை விட வேறு வழி இல்லை என்ற நிலைமைத்தான் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இவர்களை சரண்டர் செய்ய சொல்கிறது. என்ன நடப்பது என்பது நமக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை. என்ன நடப்பது என்று ஏற்புடையதாக தெரியவில்லை. ஹெர்மூசி அவர்கள் ஒருபோதும் காலி செய்ய முடியாது. படைகளை ஒருபோதும் உள்ளே இறக்க முடியாது. அதுக்கு நேற்று நடந்த சாப்பர் தாக்குதல்கள் 100 பேர் இறந்தது இல்லையா? அவர்களுடைய விமானங்கள் F-15E காப்பாற்ற விமானி சென்றது, 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததெல்லாம் இனி உள்ளே எப்போதும் அவர்கள் இறங்க முடியாது என்ற செய்தி. ஹெர்மூஸை அவர்கள் தாக்கினால் மட்டுமில்லாமல் பாப் அல் மந்தி, தற்போது மந்தீர் அந்த பகுதியிலே இப்போது ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. இனி உலகம் பெரும் அனர்த்தத்தை சந்திக்கிற நேரத்தில் இனி உலகப்போர் இனி எப்போது தொடங்க வேண்டும்? அதுதான் நமக்கு கேள்வி. உலகப்போர் தான் தொடங்கி ஆவிட்டாச்சு. உலகப்போர் எனக்கு தொடங்குவதற்கு ஒன்றும் இல்லை. உலகமே இன்றைக்கு பேரழிவில் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி, அமெரிக்கா தனித்து விடப்பட்டுள்ளது. யூரோப்பியனுடைய மிக முக்கியமாக ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு ஈரானிலிருந்து எண்ணெய் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. டாலரைசேஷன் என்ற கான்செப்ட் இப்போது உருவாகிட்டு, டாலரை அவங்க எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. யுவானில் இப்பொழுது பிஸ்னஸ் நடக்கிறது. இந்தியாவிற்கும் வந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா தடுக்க முடியாமல் கை செய்தப்பட்டு பதட்டத்தில் தான் அமெரிக்க அதிபர்
மோசமான வார்த்தைகளால், நான் சொல்லிவிட முடியாத கேவலமான இழிவான வார்த்தைகளால் பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.